ராஜ்யம் நம்மிலிருந்து செயல்படும். எப்போது நாம் தனித்தவர்களே அல்ல. ஆமென். ஒருபோது நாம் தனித்து விடப்படுகிறதே கிடையாது. ஏன்னா அந்த பூமியில நான் ஒன்றும் இல்லை, தனியா இருக்கிறேன், பட்டமரமா இருக்கிறேன், தனிமரம். அப்படி ஒரு வாய்ப்பும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிறதே இல்லை. ஏன்னா இந்த வருடத்துல இருந்து இந்த வருட முடிவில் கூட கர்த்தருடைய ஆவியானவர் ஒரிசாவில் கூட நான் பேசும்போது சில வார்த்தைகள் வல்லமையாய் தேவன் மிஷனரிகளுக்கு கொடுக்க கிருபை செய்தார். கிறிஸ்து ஏன் பிறந்தார் என்பதை குறித்த ஒரு சில வெளிப்பாடுகள் ஆண்டவர் எனக்கு கொடுக்கும்போது எனக்கே ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அது ஒரு பெரிய செய்தியாக இருந்தாலும் ஒரு சுருக்கமாய் சொல்லுகிறேன். எந்த இடத்துல ஏவாள் ஏமாற்றப்பட்டாலோ, எந்த இடத்துல ஆதாம் வெறுமையாய் உரிந்து கொண்டு அனுப்பப்பட்டானோ, அதே போல தேவனுடைய திட்டமானது பரிசுத்த கன்னியாகிய மரியாள் வயிற்றில் ஒரு ஸ்திரியை எடுத்து ஆண்டவர் அதே ஸ்திரியினுடைய வயிற்றில் கிறிஸ்து வெளியே வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி அவர் உன் தலையை நசுக்குவார். அதுக்காக தான் கிறிஸ்து தலையை நசுக்கும்படியாய் கிறிஸ்துமஸ் அன்றைக்கு பிறந்தார். பிசாசினுடைய தலையை நசுக்கும்படியாய், நமக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருடைய தலையை நசுக்கும்படியாய். எப்படி அந்த கெத்செமனேல இயேசு வெற்றி பெற்றாரோ, ஆதாம் அந்த ஏதேன் தோட்டத்தில் அவன் தோல்வியுற்றான், ஆனால் கெத்செமனேல இயேசு வெற்றி பெற்றார், பிசாசை ஜெயித்தார். அவருடைய இரத்தமும் அந்த வேர்வையும் அந்த இடத்துல வந்து முதலாவது பலி அந்த இடத்துல செலுத்தப்பட்டது. ஆதாமுடைய மீறுதலுக்காக அந்த இடத்துல அந்த சிந்தப்பட்ட இரத்தமானது, அந்த ஆதாம் என்னென்னலாம் இழந்தானோ, அதிகாரங்களை இழந்தான், அவன் எதெல்லாம் இழந்தானோ பாருங்க, தேவனுடைய வல்லமை இழந்தான், தேவனுடைய உறவை இழந்தான், தேவனோடு கூட இருக்கிற அந்த அனுபவத்தை இழந்தான். ஆதாம் அநேகவற்றை இழந்தான், கொடுத்த அதிகாரங்கள் எல்லாவற்றையும் இழந்தான். எல்லாவற்றையும் கிறிஸ்து சிலுவையில் நமக்காக பிசாசை வெளியரங்கமான கோலமாக்கி, கலாத்தியர் 2:14-15 சொல்லுகிறது, அவனை வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையில் வெற்றி சிறந்தார். அப்ப நமக்கு அந்த வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அதிகாரம் உள்ள ஒரு வாழ்க்கை இருக்கிறது, தேவனோடு கூட இருக்கிற ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்கிறது. அப்போ அந்த கிறிஸ்துமஸ் நாட்களில தேவன் பாருங்க அநேக அற்புதங்களை செய்தார். ஒரிசா மாநிலத்து கூட எவ்வளோ தடைகள் இருந்தது. நானும் என்னுடைய மனைவியும் அந்த ராத்திரி அந்த பகுதியில் தான் போயிட்டு இருக்கோம். அங்கே தான் 3 பேரை கொன்னுட்டானுங்க. அந்த கிறிஸ்மஸுக்கு ஒரு வாரம் முன்னாடி ஒரு பெரிய கலவரம் நடந்த ஒரு இடம், அது பெரிய பிரச்சனைகள், போராட்டங்கள். ஆனால் ஞானஸ்தானம் கொடுக்கணும், அநேக ப்ரோக்ராம்ஸ் இருந்தது. ஆண்டவர் சொன்னார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். பாருங்க, 12 பேருக்கு ஞானஸ்தானம் கொடுக்க கர்த்தர் கிருபை செய்தார். தேவன் அந்த இடத்துல செய்ய எல்லாவற்றையும் தேவன் செய்தார். ஏன்னா இதெல்லாம் அவருடைய நாம மகிமைக்காக செய்யப்படுகிறது. அப்போ பாஸ்டர் ஈசாம் கூட சொன்னார், நாங்கள் 10 பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னார். பாருங்க, இந்த ஒரிசா மிஷன் ஊழியங்கள் மூலமாய் நாங்கள் என்ன இந்த தேசத்தில் தேவனிடத்தில் எதிர்பார்க்கிறோம், ஆத்துமாக்கள் வேண்டும். இந்த ஊழியங்கள் ஆத்துமாக்கள் நிரப்பப்படணும், சபைகள் நிரப்பப்படணும், தேவ ஜனங்கள் விடுதலையாக்கப்படணும். அப்போ ஆண்டவர் என்ன நம்மை கொண்டு என்ன செய்ய போகிறார்? இந்த வருடத்தில் நாம் தேவனுடைய திட்டத்தை அதிகமாய் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல நியூ இயர் நேரத்தில் ஆண்டவர் சில வசனங்களை கொடுத்தார். அதிலிருந்து ஒரு வார்த்தை எடுத்து, ஒரு வசனத்தை எடுத்து இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போவோம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 15வது வசனம். நீதிமொழிகள் 9:15. தங்கள் வழிகளை நோக்கி பாருங்க, நேரே போகிற வழிபோக்கர். பாருங்க, இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளே, தங்களுடைய வழி, நம்முடைய வழி. இன்னைக்கு நம்ம போகிறோம் சில பாதைகளிலே போகிறோம். ஆனால் அந்த போகிற வழிகளிலே அநேக அசுத்தங்கள் இருக்கிறது, அநேக தேவையில்லாதது இருக்கிறது, அநேக அருவருப்புகள் இருக்கிறது. ஏன் இந்த போனை கூட நீங்க எடுத்தீங்கன்னு பாத்தீங்கன்னா, அதுல நம்ம போற வழி எதுக்காக இருக்குதோ, ஆனா அது வேற வேற வழியெல்லாம் காட்டும். அதுல வந்து சினிமா காட்டும், சைட்ல இதை காட்டும், ஒரு சேனலை திறந்தா வேற ஒரு சேனலை காட்டும். ஆனா நம்ம எதுல நிறுத்துறோம், எங்க நிக்கிறோம் பாருங்க. நம்முடைய பாதை வேற. ஆனா நம்முடைய பாதை, அந்த நம்முடைய ஊழியத்துல, நம்முடைய அனுபவத்துல நாம் எதை செய்கிறோம் அதை சரியாய் போக வேண்டும். சரியான பாதையில தங்களுடைய வழிகளை நேரே நோக்கி. பாருங்க, ஒரு ஊரை கடந்து போகிறார்கள் வழிபோக்கர்கள்.
அவன் நேரா போயிட்டு இருக்கிறான். ஆனா அங்க ஒரு சில ஆவிகள் இருக்கிறது. எவன் பேதையோ அவன் இவ்விடத்துல வர கடவன். பாருங்க, நம்முடைய ஊழியங்களிலே, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில சில அசுத்தங்களை கலக்கும்படியாய் அங்கங்க பிசாசு நின்று கூப்பிடுவான். அந்தந்த இடத்துல இருந்து கூப்பிடுவான், வா. எவன் பேதையோ, எவனுக்கு ஞானம் இல்லாமல் இருக்கிறானோ, தேவனை குறித்த அறிவு இல்லாமல் இருக்கிறானோ, எவன் வெளிப்பாடு இல்லாமல் இருக்கிறானோ அவன் வான்னு கூப்பிடும். அசுத்தங்கள் கூப்பிடுகிற இன்னைக்கு எத்தனையோ கால்ஃபர் பண்ணுது, வா இதை செய்வ, வா அதை செய்வ, வா அங்க போலாம், வா இங்க போலாம், வா. தேவனுடைய பிள்ளைகளை, ஆனால் நாம் ஒரு வழிப்போக்கர்கள். நம்ம அந்த இடத்தை கடந்து போக வேண்டும். அது நம்முடைய இடம் இல்லை. அந்த இடத்தில் அசுத்தங்கள் நிரம்பி இருக்கிறது. நாம் போக வேண்டும். நாம் போக வேண்டிய தூரம் வெகு தூரம். நம்முடைய டெஸ்டினி, நம்முடைய வீடு, நம்முடைய எல்லைகள் வேற. ஆனா வேற ஒரு எல்லையில் இருக்கிற அசுத்த ஆவிகள் கூப்பிடுகிறது, வா இங்க, என்னோடு கூட வா, இங்க வா, தங்கியிரு. பாருங்க, அநேக வேலைகளிலே நம்முடைய ஜப வாழ்க்கையும் அப்படிதான். ஜபிக்கிற வேலையிலே சோம்பேறித்தனம், சோர்வு, சிலவற்றை எடுத்தா போக முடியல, அந்த போன்ல உட்கார்ந்தா எழுந்திருக்க முடியல, படுத்தா எழுந்திருக்க முடியல. அநேகவற்றை பாருங்க, நம்முடைய வழி வேற. ஆண்டவர் அந்த இடத்துல வசனம் சொல்லுகிறது, 10வது அதிகாரம் 6வது வசனம், உத்தமமாய் நடக்கிறவன் என்று சொன்னால் தரிசனத்துல நடக்கிறவன். பாருங்க, தரிசனத்துல நடக்கிறவன், அழைப்புல நடக்கிறவன். இந்த உத்தமமாய் என்று சொன்னால் உண்மையாய் அழைப்புல நடக்கிறவன், உண்மையாய் தரிசனத்துல நடக்கிறவன். கொடுக்கப்பட்ட அழைப்பு, கொடுக்கப்பட்ட தரிசனம், கொடுக்கப்பட்ட ஊழியம், கொடுக்கப்பட்ட மேன்மை, இதில் நடக்கிறவன் எப்படிப்பட்டவனாய் இருக்கிறானா? பத்திரமாய் வாசிங்க பாருங்க, உத்தமமாய் நடக்கிறவன். உத்தமமாய் நடக்கிறவன் சொன்னா தரிசனத்துல நடக்கிறவன், பத்திரமா நடக்கிறான். எனக்கு கொடுத்த தரிசனம் வேற, இங்க வர எனக்கு கொடுத்த அழைப்பு வேற, இங்க வேற ஒரு அழைப்பு வருது. இது ஒரு விபச்சார அழைப்பு, இது ஒரு வேசித்தனத்தின் அழைப்பு, இது ஒரு அசுத்தத்தின் அழைப்பு, இது உலகத்தின் அந்தகாரத்தின் அழைப்பு. இந்த அழைப்பு என்னுடையதல்ல, என்னுடைய அழைப்பு வேற. என்னுடைய அழைப்பு பரலோக அழைப்பு, ஜீவனுள்ள தேவனுடைய அழைப்பு, கிறிஸ்துவனுடைய அழைப்பு. நான் அந்த அழைப்புக்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன். அப்படின்னா நான் பத்திரமாய் நடக்கணும். தேவனுடைய பிள்ளைகளை ஜாக்கிரதையா நடக்கணும். நம்ம நடக்கிற வழி எது, நம்ம போகிற பாதை எது, எந்த பாதையில நம்ம போய் கொண்டிருக்கிறோம், அது மிக முக்கியமானது. அவன் எப்படிப்பட்டவனா? வாசிங்க, நடக்கிறான். பாருங்க, அவன் ஊழியம் போயிடும், அவன் அழைப்பு போயிடும், அவன் போக வேண்டிய ஊர் போயிடும், அவன் கண்டுபிடிக்கப்படுவான், அவன் தன்னுடைய இழந்து போயிடுவான். பாருங்க, வழிபோக்கர்கள் பிசினஸ்க்காக நிறைய பணம் வச்சிருப்பான், அதெல்லாம் அந்த விபச்சாரத்துக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு, திருடு போயிட்டு எல்லாம் எடுத்துட்டு அவன் ஒண்ணுமில்லாம நிற்பான். அதே போலதான் நாம் நம்முடைய வழியை விட்டு, தேவனுடைய வழியை விட்டு, பிசாசுனுடைய வழியில போகும்போதுதான் நம்முடைய அபிஷேகம், நம்முடைய அழைப்பு, நம்முடைய தரிசனம் எல்லாம் போய் ஒன்றுமில்லாமல் நிற்பான். தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு தெளிவாய் இந்த வருடத்துல ஒரு வழியை உங்களுக்கு காண்பிக்கிறார். ஒன்றுமில்லாமல் அவன் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் சொன்னா, அவனுடைய தேவனுடைய பாதையில போவான் என்று சொன்னால் தேவனுடைய தூதர்கள் அவனுக்கு முன்பாக செல்வார்கள், தேவனுடைய சமூகம் அவனுக்கு முன்பாக செல்லும், கர்த்தருடைய ஆவியானவர் அவனை அபிஷேகிப்பார். கல்வாரி இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்த அந்த வல்லமை அவனை பாதுகாத்து கொண்டே இருக்கும். எப்பொழுது ஆண்டவர் பேசிக்கொண்டே இருப்பார், மகனே இது உன்னுடைய பாதை இல்லை, மகளே இது உன்னுடைய பாதை இல்லை, இதுல நீ போக வேண்டியதில்லை, நீ தரிசனக்காரன், நீ அழைப்பை பெற்றவன், நீ சரியாய் போகணும். நம்ம சரியா போனா தான் நமக்கு பின்னாக வருகிறவர்கள் எல்லாம் சரியாய் வர முடியும். நம்ம ஒழுங்கா போனா தான் நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய மனைவி, நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய ஊழியங்கள் எல்லாம் வர முடியும். நம்ம ஒழுங்கு இல்லாம ஊழியத்துல பாருங்க, நீ சரியில்லை, நீங்க மாறணும், நீங்க சரியில்லைன்னா சொல்றது, நமக்கு அது சரியில்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப ஆண்டவர் பாருங்க, இன்றைக்கு நமக்கு என்ன சொல்றாருன்னா, தங்கள் வழியை நேரே நோக்கி போகிற வழிபோக்கர்கள்.
நம்ம வழியை நேரா பார்த்து கொண்டு போகணும். சரி, 1 பேதுருவின் புஸ்தகம் 2வது அதிகாரம், 1 பேதுருவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 9வது வசனம். நல்லா இந்த வசனத்தை கொஞ்சம் கவனிங்க. இந்த வசனம் வேதத்தில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வசனம் இது. ஏன்னா நம்ம இந்த வார்த்தைகளில் ரொம்ப பலப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த வார்த்தைகள் எல்லாம் நம்ம ரொம்ப ஆராய்ஞ்சு அப்படியே பிரித்து ஆராய்ஞ்சு நம்ம படிக்கணும். நீங்களோ உங்களை அந்தகாரத்திலிருந்து, நல்ல பாருங்க, நம்முடைய பிறந்த இடம், நம்முடைய பிறப்பிடம் எங்கன்னா அந்தகாரத்திலிருந்து, தாயின் வயிற்றிலிருந்து பிறப்பிடம் அந்தகாரம். அந்தகாரம் என்று சொன்னால் ஒருவரும் பார்க்கவே முடியாது. பாருங்க, நாங்கள் இந்த மாதம் ஒரிசாவிலிருந்து வந்தேன். பக்கத்தில் இருந்தாவே பார்க்க முடியாது, அந்த அளவு மிஸ்ட், பனி. எங்க பக்கத்தில் இருந்தாவே தெரியாது ஆளு. அந்த வெளிச்சத்தை கூட நீங்க அந்த எல்லோ லைட் அடிச்சாதான் கொஞ்சம் கிட்ட வரும்போது ஆள் தெரியும். அப்போ ஒரு அந்தகாரம் சொன்னா பாருங்க, அது பயங்கரமான காரிருள். இந்த அந்தகாரம் என்று சொல்லும் போது 2 பார்க்கிறோம். 1 உலகத்தின் விக்கிரக காரியங்கள். இதுதான் உலகத்திலே அந்தகாரம். அந்தகாரம்னா உலகத்துல விக்கிரக காரியங்கள். அது 2வது வேசித்தனங்கள், தேவனுக்கு பிரியம் இல்லாதது. இந்த அந்தகாரத்திலிருந்து நம்மை பாருங்க ஆண்டவர் எங்க இருந்து கொண்டு வரார் பாருங்க. நான் ஏதோ பெரிய ஆளு, நான் பயங்கரமா படிச்சவன், நான் ஞானவானு, என்னுடைய தாத்தா இப்படி, என்னுடைய அப்பா இப்படி, நாங்க இப்படி, அதுல இருந்து ஆண்டவர் கொண்டு வரல. நம்மளை எங்க இருந்து கொண்டு வந்தாரு? சரியான இருட்டு குழியிலிருந்து, உழையாத சேற்றிலிருந்து, அந்த நாரி போன வாழ்க்கையிலிருந்து, ஒன்றுக்குமே உதவாத வாழ்க்கையிலிருந்து, யாருமே மதிக்காத வாழ்க்கையிலிருந்து, இவன்லாம் ஒரு ஆளான்னு சொல்லுவாங்க, இவன்லாமா, இவங்களா ஊழிய, இவனா ஊழியக்காரங்க, அப்படிப்பட்ட நிலையிலிருந்து, ஒன்றுமில்லாத சூழ்நிலை, கைகளில் ஒன்றும் இல்லை, குடும்பத்தில் ஒன்றும் இல்லை, வாழ்க்கையில் ஒன்றும் இல்லை, நான் சொல்லிக் கொள்ளுகிறதற்கு எதுவுமே இல்லை. எத்தனை பேர் நீங்க சொல்ல முடியும், நான் எல்லாம் வச்சிருந்தேன், இயேசுவுக்காக வந்தேன்னு சொல்ல முடியுமா? யாராவதுங்க என்கிட்ட எல்லாம் இருந்தது, நான் பயங்கரமான பெரிய ஆட்கள் சொல்ல முடியுமா? எனக்கு தெரிஞ்சு நான் பார்க்கல. ஏன்னா ஆண்டவர் யாரை எடுத்தாலும் அந்த 0லேருந்து தான் எடுப்பார். இல்லைன்னா இது ஊரெல்லாம் பேசின்னு தெரியும். இது சைபர்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவார். யாரா இருந்தாலும் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவார்? 0லேருந்து. நீ 0வான்னு ஆமாண்டவரே 0வா? ஏன்னா நான் இதே ஒரிசால அந்த ரோட்டில் தூங்கியிருக்கேன், கடையெல்லாம் அடைச்சி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதே கடை முன்னாடி போய் காரில் விட்டு இறங்குனா அந்த கடைக்காரெல்லாம் பார்த்தீங்கன்னா, எனக்கெல்லாம் ஒரிசால எவ்வளோ இடத்துல, இந்த முறை நான் சொல்கிறேன், ஆண்டவர் சமூகத்திலேருந்து ஒரு பெரிய ஒருத்தர், அன்புக்கெல்லாம் கூட தெரியும் அந்த இடம் வந்துட்டு, நாங்கள் சத்தீஸ்கர்னு ஒரு இடம் போகிற வழியில், சத்தீஸ்கரில் சாப்பிட்ற இடம் சுக்மான்னு ஒரு இடம். அந்த இடத்துல அந்த டீ கடை ஓனர் பார்த்தீங்கன்னா அந்தாலே ரொம்ப ஒரு மாதிரி இருப்பான், ஒரு கயிறு கட்டி வச்சுருப்பான், யாரையுமே உள்ள விடுமா. தெரியுது அன்பு, ஒரு டிஃபன் சாப்பிடுவேன் மார்னிங்கில், ஒரு பூரியெல்லாம் சாப்பிடுவேன் அந்த கடையில். அதனால் இந்த முறை நான் பார்க்குறேன், வந்துன்னு இருக்கான் அந்த ஆள் எதிர்க்கன்னா, என்னை பார்த்த உடனே காலில் உள்ள வந்தேன், நான் என் ஒய்ஃப் வந்தோம். நான் சொன்னேன், இவன் சும்மாவே மதிக்க மாட்டான் எவனுமே, அவன் ஒரு சின்ன குடிமை மாரி வேறு வச்சுருப்பான் அவன். ஆமாம், அவன் கடையே அப்படி தான் இருக்கு, எல்லோரும் கயிறு கட்டி வெளியே தான் வச்சு கொடுப்பான், யாருக்குமே உள்ளே கடவுளே யாரையும் விட மாட்டான். அவன் ஒரு இது ரொம்ப அந்த பெரிய ஜாதின்னு ஒரு இது அவனுக்கு. ஆனால் இந்த முறை நான் என்ன சொல்கிறேன் பாருங்க, நாங்கள் போய் அவங்ககிட்ட நின்றுன்னு தான் சாப்பிட்ணும். பூரி வாங்கி சாப்பிட்டு 2 மாட்டுக்கும் கொடுத்து, மாடுங்க சாப்பிடும், அவங்க கடைக்கிட்ட மாடு இருக்கும், நாங்கள் அந்த பூரிக்கெல்லாம் மாடு கொடுப்போம். நாங்கள் கொடுத்துட்டு எல்லாம் சாப்பிட்டு வருவோம். அவன் பார்த்தீங்கன்னா காலில் உள்ள வரான். நான் யோசித்தேன், என் ஒய்ஃபு சொல்லிட்டேன், இந்த ஆள் எதுக்கு நம்ம காலில் உள்ள வரான்? நம்ம என்ன அவ்வளோ பெரிய ஆளா? இந்த ஊருங்களில் நம்மளே நடந்து போயின்னா தெரியும், போன பாதைகள்லாம் தெரியும். ரோட்டில் இருந்தது, தங்கி இருந்தது, தண்ணி குடிக்க சாப்பாடு இல்லாதது. ஏன்னா 0லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம். இன்னைக்கு நம்ம பெரிய ஆளெல்லாம் கிடையாது. ஏன் இப்போ மஹிம்தாஸ் இருக்கட்டும், ஈசாம் இருக்கட்டும், யாராவது இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஊரில் ஒரு கார்லையோ ஒரு இதுலையோ போகிறாங்கன்னா 0, ஒன்றுமில்லாததிலிருந்து ஆரம்பித்தது. எங்கள் அப்பா எனக்கு வாங்கி கொடுத்தாரு ஏன் அப்படின்லாம் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அப்படி தான் பாருங்க ஆண்டவர் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு பாருங்க. இந்த வசனம் ரொம்ப முக்கியமான வசனம் வேதத்தில்.
வாசிங்க. நீங்களோ அந்தகாரத்திலிருந்து, இருளிலிருந்து, பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, ஜென்ம ஜென்ம சாப கட்டுகளிலிருந்து, அந்த கட்டுகள் எல்லாம் அறுக்கவே முடியாது. சாப கட்டுகள், சில கட்டுகள் எல்லாம் பாருங்க, சந்ததி சந்ததியாய் வருகிற சாபங்கள், அதெல்லாம் இருள்கள், அந்தகாரங்கள், விக்கிரக ஆராதனைகள், தேவனுக்கு அருவருப்பானவைகள், அவைகளில் இருந்து பாருங்க, ஆச்சரியமான ஒளியின் இடத்துக்குன்னா கிறிஸ்துவின் இடத்திற்கு, இயேசு கிறிஸ்துவின் இடத்திற்கு. இப்ப பாருங்க, அப்படியே எக்ஸ்ட்ரீம் எண்டில் இருந்த நம்ம அப்படியே இந்த சைடு கொண்டு வந்துட்டாரு. அப்படியே லாஸ்டா இருந்த நம்ம அப்படியே ஃபர்ஸ்டா இருக்கிற இடத்துக்கு கொண்டு வந்துட்டார். எத்தனை பேருக்கு புரியுது? லாஸ்ட்னா அதான் அந்தகாரம், ஃபர்ஸ்ட்னா வெளிச்சம் இயேசுதான். பாருங்க, நான் லாஸ்டா இருந்த நான் இப்ப நான் ஃபர்ஸ்டா இருக்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? என்னுடைய வாழ்க்கை லாஸ்டா இருந்தது, நாங்க லாஸ்டா இருந்தோம், என்னுடைய ஊழியம் லாஸ்டா இருந்தது, நான் ஆரம்பிச்ச லாஸ்டா இருந்தது. ஆனா இப்போ நாங்க இருக்கிற இடத்துல ஆண்டவர் என்னை ஃபர்ஸ்டா கொண்டு வருகிறார். இன்னும் கொஞ்சம் பேர் எதுவும் சொல்ல மாட்டேன்றீங்க. வரும் ஊழியம் ஃபர்ஸ்ட்ல வரும். நம்ம ஆமேனாவது சொன்னாதானே ஊழியமாவது வரும். ஆமேனாவது சொன்னாதானே ஊழியமாவது வரும். ஆமா, ஆமேன் சொல்லணும். பாருங்க, சின்னவன் ஆயிரம் பெரிய சிறியவன் சின்னவன் ஆயிரம் போது ஆமேன்றல. இப்ப ஏன் சின்ன சபையா இருக்கட்டும், கவலைப்படாதீங்க. ஆனா நான் வெளிச்சத்தின் இடத்துல இருக்கிறேன், நான் இயேசுவின் இடத்துல இருக்கிறேன், இயேசுடைய பிள்ளையா இருக்கிறேன், நான் இயேசுடைய அழைப்புல இருக்கிறேன், அவருடைய தரிசனத்தில் இருக்கிறேன், அவருடைய உள்ளங்கைகளில் வரைந்து இருக்கிறார். அந்த ஒரு வெளிப்பாடு வேண்டும், அந்த நம்பிக்கை வேண்டும். அப்பதான் ஊழியம் வளரும், அப்பதான் ஊழியம் மேன்மையாய் நிற்கும். நம்மளே எதுவும் இல்லை, ஐயோ ஒன்னும் இல்லையா? இல்ல, இந்த 2026 கர்த்தர் உங்களை கொண்டு மேன்மையான பெரிய பெரிய அற்புதங்களை ஆண்டவர் செய்வார், பெரிய பெரிய மாற்றங்களை உண்டாக்குவார். முடியாது நினைக்காதீங்க, உங்களில் இருக்கிறவர் பெரியவர். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றை காட்டிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர், உங்களை அழைத்தவர் பெரியவர், உண்மை உள்ளவர் அவர். பாருங்க, இப்ப எங்க வந்துட்டு நம்ம ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு. என்ன ஆச்சரியங்க, சொல்ல முடியுங்களா? பயங்கரமான ஒரு சிறு இருட்டில் இருந்துட்டு, சில கப்பல்கள்லாம் பார்த்தீங்கன்னா வழி தெரியாம இருட்டில் இருந்துட்டு, அந்த அது என்ன சொல்லுவாங்க, லைட் ஹவுஸ், அந்த வெளிச்சத்தை பார்த்த உடனே அவனுக்கு உயிரே வந்துடும். அவனுக்கு பா அங்க தெரியுதுப்பா லைட்டு, அதான் கிறிஸ்து. வழி தவறி போயிருந்தோம், ஒன்றுமில்லாமல் இருந்தோம், அலைந்து திரிந்து கொண்டிருந்தோம். எங்க போறது, எப்படி வாழ்றது, இந்த பூமியில நாம் எப்படி வாழ்ந்திருக்கிறது, பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க, நம்முடைய சந்ததி எப்படி இருக்கும், அப்படியெல்லாம் நினைச்சோம். பாஸ்டர் ஈசா சர்ச்சு அங்க ஒரு கூவத்தூர்ல இருக்கும். நாம் இந்தி போகும்போது அவர் அந்த ஊழியத்தில் எங்களோடு கூட இணையும் போது பார்த்தீங்கன்னா மேலே வந்து சர்ச்சு கீழே ஒயின் ஷாப். எத்தனை பேருக்கு தெரியும் அவர் கடை சர்ச்சு கீழே ஒயின் ஷாப் இருந்ததுன்னு தெரியுமா? தெரியும் தானே? யாருக்கு தெரியும்? உங்களுக்கு தெரியுமா? உனக்குப்பா தெரியும். கீழே ஒயின் ஷாப்பு, மேலே சர்ச்சு. எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. அதுவும் டாஸ்மாக்கு, ஒருத்தன் தோல் மேலே ஒருத்தன் உட்காந்து. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இது என்னடா நானே பார்க்குறேன். அந்த ஒயின் ஷாப்பில் அங்கே இருக்கும். ஆனால் சகோதரிக்கு எவ்வளோ பேர் வருவாங்க பாஸ்டர்? இல்லை துறையுமே எவ்வளோ பேர் வருவாங்க? ஒரு 70-80 பேர் வருவாங்களா? கொஞ்சம் பாருங்க. ஒயின் ஷாப் மேலே சிஸ்டர்ஸ் ஒரு 100 பேர் வருவாங்கன்னா, ஆனால் ஜென்ஸ் சைடில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். யாராவது சர்ச்சுக்கு நீ எங்கே போகிறோமா, அந்த ஒயின் ஷாப் மேலே இருக்குதுன்னா லேண்ட்மார்க், ஒயின் ஷாப் மேலே இருக்குது, அங்கே போகிறேன்னா யாராவது வீட்டில் அனுப்புவாங்க? வேற வேலை இல்லை உனக்கு. பக்கத்தில் ஒரு சிஎஸ்ஐ சர்ச் இருக்குது, அங்கே போன்னு. அங்கே எவ்வளோ பேர் பஸ் இருப்பாங்க? நான் ஒரு இதுக்காக சொல்லலை, எந்த சபையை நம்ம ஏற்றி மதிப்புறதே கிடையாது. சிஎஸ்ஐ சபை எந்த இடத்துல இருந்தாலும் நல்ல ஒரு பெரிய தொகையை வச்சிருக்கிறவங்க. நான் அந்த சபையை நம்ம வந்து மதிக்கிறோம், ஆனர் பண்ணுறோம். அவங்க மேலே இருக்கிற அபிஷேகத்தில் அவங்க நடத்துகிறாங்க. ஆனால் நான் பார்த்துருக்கேன், அந்த சர்ச்சு கட்டடம் அது தனி காம்பவுண்ட் போட்டு தனியாக இருக்கும். அதில் போகிறத விட இந்த சர்ச்சுக்கு நிறைய பேர் வருவாங்க. கரெக்டா பாஸ்டர்? இங்கே நிறைய பேர் வருவாங்க.
நான் கூட பார்ப்பேன், என்னடா ஒயின் ஷாப் கீழே வந்தா இன்னும் உட்காந்து அந்த பாட்டிலெல்லாம் வச்சு குடிச்சுன்னு இருப்பானுங்க. பார்த்தோம் பாவம் இந்த சிஸ்டர்ஸுங்கெல்லாம் சோத்துறோம் 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 ஆண்டவரேன்ட்டு போயிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கு அந்த சபை பார்த்தீங்கன்னா அந்த கோவத்தூர் பகுதியில் ஒரு இந்த முறை நான் ஒரு 400 பேர் வந்திருப்பாங்களா, 400 பேர் இருப்பாங்க. நான் தான் நியூ இயருக்கு அங்கே பிரசங்கம் பண்ணேன். அப்படியே ஜனக்கூட்டமாக இருக்கிறாங்க பாரு. அவங்களெல்லாம் பார்க்கும்போது முகத்துலலாம் ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம், ஒரு விடுதலை. ஆமாம், அது பிரசங்கம் பண்ணும்போது நைட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுங்க பகல்லே பாதி பேர் தூங்கிடுவாங்க, அது வேற விஷயம் வைங்க. ஆனால் அந்த ஜனங்க ராத்திரியெல்லாம் நல்ல சந்தோஷமாக இருந்தாங்க இல்லை, ரொம்ப சந்தோஷமா. ஏன் தெரியுங்களா, அதான் ஒரு மீட்பு. அந்த ஒயின் ஷாப்பில் இருந்துட்டு இப்போ ஒரு நல்ல இடத்துல வந்து எங்கே ஆராதிக்கிறாங்க, ஒரு பயலும் பிரச்சனை கிடையாது அங்கே. ஏன் சொன்னால் தேவன் நடத்தினா இப்படி தான் நடத்துவார். தேவன் ஆசீர்வதித்தா இப்படிதான் ஆசீர்வதிப்பா. நம்ம யோசிக்கவே கூடாது. கர்த்தரை ஆராதிக்க போறோம், கர்த்தரை தொழுது கொள்ள போறோம், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போறோம். நம் மேல் இருக்கிற அபிஷேகம் பெரியது, நம்மளே அதை மதிக்கிறது கிடையாது. நிறைய பேர் பாருங்க, நம்ம மேல இருக்கிற அபிஷேகம் என்ன, இது ஒரு சனியம் பிடிச்ச ஒரு வாழ்க்கை, இதை போய் வாழ்ந்துன்னு என்ன உருப்படவே மாட்டேங்குது, ஒன்றும் உறுப்பு இல்லை. இவனே மேல இருக்கிற அபிஷேகத்தை கனப்படுத்தினா தானே சொல்லணும். என் மேல் இருக்கிற அபிஷேகம் பெரிது, நுகங்களை முறிக்கும், கட்டுகளை அறுத்துரும், போகிற இடங்களிலெல்லாம் அற்புதம் நடக்கும், விடுதலை உண்டாகும், தேவனுடைய மாற்றம் உண்டாகும். பாருங்க, ஆச்சரியமான ஒளியின் இடத்துல பாருங்க, அதுக்குதான் புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு, அவர் செய்த நன்மைகளை அறிவிக்கும்படிக்கு, சுவிசேஷத்தை அறிவிக்கும்படிக்கு, தேவன் யார் என்பதை சொல்லும்படிக்கு தான் நம்மளை இருளில் இருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார், நம்மை தாழ்மையிலிருந்து உயர்த்தி இருக்கிறார். இது வந்து சபையில மக்களுக்கு சொன்னாதான் அவங்க போய் சுவிசேஷத்தை சொல்லுவாங்க, ஊழியத்தை சொல்லுவாங்க. இல்லைன்னா அதே இருளில் தான் இருக்கிறன்னு தான் சொல்லுவாங்க. எல்லார் தலைமையில ஒரு பெட்டர் மாஸ் தான் வைக்கணும். அப்புறம் பாரு நீ வெளிச்சம் தான்ட்டு இல்லை. ஏன்னு சொன்னா இருளில இருந்தே பழகிடுச்சு, அப்படியே தடவி தடவியே பழகிடுச்சு. நான் போன மாசம் இந்த பிளைண்ட் அவங்களோட கூட்டங்கள் நடத்தணும். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த கண்ணு தெரியாதவங்க நிறைய பேர் வந்தாங்க. இங்கே கூட ஒரு ஐயா இப்போ இருக்கிறாரு, எவ்வளோ பேர் வந்தாங்க பாருங்க. இங்கே எல்லாம் கண்ணு, எனக்கு பிரச்சனையே இல்லை. ஏன்னா நீங்கள்லாம் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, அவங்கக்கிட்ட நான் பேசும்போது என்னென்ன பண்ணிட்டு இங்கே திரும்பி நின்று சாப்பிட்டுன்னு கூட பேசலாம் பாருங்க. யாருக்குமே தெரியவே இல்லை கண்ணு. அப்புறம் தான் தெரிஞ்சது எனக்கே, ஆமாம் இப்போ இவங்களுக்கு யாருக்குமே கண்ணு தெரியாது இல்லை அப்படின்னு. ஏன் சொல்கிறேன்னு சொன்னால் அவங்களுடைய வாழ்க்கை கண்ணு தான் தெரியல தவிர இருதயத்தில் வசனம் டக்கு டக்குன்னு சொல்கிறாங்க பாருங்க. வார்த்தை கரெக்டாக இருக்கு, அவங்க வசனத்தில் கரெக்டாக இருக்காங்க. கைத்தட்டி ஒரு அம்மா பாடுறாங்க பாருங்க, அந்த ஒரு கண்ணு தெரியாத சகோதரி. நான் ஒரு வீடியோ இருக்கு, அதை பார்ப்பேன், பார்த்தாவே எனக்கு சந்தோஷமா இருக்கும். நம்ம ஆளுங்க பாருங்க, ஆண்டவர் அவ்வளோ ஆசீர்வதித்து கூட சர்ச்சில் வந்தா என்னவோ இந்த கொசு அடிக்கிற மாதிரி அடிச்சுன்னு இருக்காங்க. கண்ணு தெரியாத சகோதரி இதெல்லாம் இந்த டிவி வைக்கலான்னு இருக்கேன் போட்டுக்கா, என்ன மாதிரி கையை தட்டி பாடுறாங்க பாருங்க. அவங்களுக்கு அவங்களோட பாருங்க முகம் எப்படி மாறுது, அவங்க எப்படி ஆக்ஷன் பண்றாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது, யாருக்கும் தெரியாது. ஆனா நமக்கு பார்த்தா என்னடா இப்படி பாடி கை தட்டுறாங்க, அந்த ஒரு சந்தோஷம் இருக்கு பாருங்க. எப்பயுமேங்க நம்ம கிறிஸ்துவுக்குள்ள ஒரு அந்த வெற்றியின் சந்தோஷம் இருக்கணும், ஒரு ஜெயத்தின் சந்தோஷம் இருக்கணும். இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்க, பெரிய எரிகோ கோட்டை இருந்தது. ஆனால் யோசுவா சொன்ன ஆர்ப்பரியுங்கள் சொன்னா வெற்றியின் சத்தத்தை இடுங்கள் என்று பெயர். ஆர்ப்பரியுங்க, சும்மா வராத. அதுக்குதான் சபையில் எல்லா மக்களை எழுப்பணும். இன்றைக்கு பாருங்க, வாசிங்க அந்த வசனத்தை, வாசித்து முடிப்போம். வாசிங்க. தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும். பாருங்க ஆண்டவர் பாருங்க எங்க இருந்து எடுத்துன்னு வந்து எப்படி ஒரு இதை போட்டு அப்படியே கொண்டு போய் மேலே வச்சு, இதெல்லாம் விட என் சொந்தக்காரன் என் மகன் அப்படின்னா எப்படி இருக்கும் பாருங்க. சொந்தக்காரன் அந்த ஒரு மேன்மையில வைத்திருக்கிறார். ஆனால் நாம் எப்படி இருக்கிறோம், நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? லூக்கா 13வது அதிகாரம் இந்த பகுதியில் நாம் சில வசனங்களை நாம் தியானிப்போம். லூக்கா 13வது அதிகாரம்
6வது வசனம். நட்டிருந்தான், தேடின போது பாருங்க ஒன்றும் காணவில்லை. தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஒரு தோட்டம் என்று சொன்னால் நாம் பார்க்கிறோம், அது தேவனுடைய ராஜ்யம். அதுதான் தேவனுடைய ராஜ்யத்தை தான் சொல்லும் போது தேவன் தோட்டம் என்று சொல்லி அதே அதிகாரத்தில் 19வது வசனம் வாசிக்க வேண்டாம். அதெல்லாம் தேவ ராஜ்யத்தை குறித்து சொல்லக்கூடியது. அந்த தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை, ஒரு நடப்பட்ட ஒரு மரம், அந்த மரத்தில் 1 வருஷம் ஆயிடுச்சு. 1 வருஷம் ஆகி கூட ஒண்ணுமே வரல. பாருங்க, சிலருடைய ஊழியங்கள் ஏன் பெரிய மாற்றம் வரலன்னு சொன்னா, இதுல இன்னொரு வசனம் காட்டுறோம் பாருங்க, வாசிங்க. அதே அதிகாரத்தில் 4வது வசனம். பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, இங்க 18 பேர் செத்து போயிட்டான். கோபுரம் விழுந்து 18 பேர் செத்துட்டான். இந்த செத்தவன்லாம் இஸ்ரவேல்ல இருக்கிற எல்லாரை பார்க்கிலும் பாவி நினைக்கிறியா? அப்போ இந்த 18 பேரை விட பாவிகள் இன்னும் எருசலேம்ல இருக்கிறாங்க. இன்னும் பெரிய பாவிகள் இருக்கிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, நாம் அநேக வேளைகளிலே நாம் நம்மை நீதிமான்கள், நாம் ரொம்ப பரிசுத்தவான்கள், உத்தமர்கள் என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய செயல்கள் எப்படி இருக்கிறது? ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லும் போது சொல்றார், அடுத்த வசனம், அப்படி இல்லை. ஏன்னா இவன் செத்தவெல்லாம் பாவி கிடையாது, அங்க இருக்கிறவெல்லாம் நீதிமானும் கிடையாது. செத்தவெல்லாம் பாவி கிடையாது. பாருங்க, அநேக வேளைகளிலே நாம் எப்படி நியாய தீர்ப்பு கொடுத்துறோம்னா, ஒரு சபை மக்கள் சபையில பிரச்சனையோடு இருப்பாங்க, போராட்டத்தோடு இருப்பாங்க. நீங்க சரியில்லை, நீங்க சரியில்லாததுனாலதான் இப்படி இருக்கு, உங்களுக்கு இந்த உங்களுடைய வாழ்க்கை சரியில்லை. பாருங்க, நம்ம யாரை குறித்து நம்ம நீதி சொல்லவே முடியாது. ஆனால் இந்த 18 பேர் போனா, அங்க போய் விழுந்தா, செத்தான். இந்த இடத்துல ஏன்னு சொன்னா, இந்த பிலாத்து ஒரு பெரிய பொல்லாத வேலையை செய்கிறான். இந்த பிலாத்து என்ன செய்கிறான்னா, அந்த ஜனங்கள் அவர்கள் பலி செலுத்தும் போது பலியிட்டவனையும் கொன்னு அந்த பலியின் ரத்தத்துல கலந்துடுறான். அப்போ இயேசு கிட்ட சொல்லும் போது சொல்றான், இயேசு சொல்றாரு, அப்போ அவர்களை கொன்றானுங்களே, செத்தானுங்களே, அவங்களோட நீங்கெல்லாம் நீதிமான்களா? அங்க கொல்லப்பட்டானே, அவனோட நீங்கெல்லாம் நீதிமான்களா? நீங்கெல்லாம் நல்லவன்களா? அவன் செத்ததுனால அவன் கெட்டவனா? பாருங்க தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் எதை நமக்கு இதை காண்பிக்க விரும்புகிறார் என்று சொன்னால், தேவனுடைய தோட்டத்தில் தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் கனி தர வேண்டும் என்று சொன்னால் தேவனை சார்ந்தவர்களாய் இருக்க வேண்டும். உலகத்துக்கு நியாய தீர்ப்பு, மக்களுக்கு நியாய தீர்ப்பு, எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறவர்கள் அல்ல. நாம் என்னன்னு சொன்னா, நாம் தேவனுக்காக கனி உள்ள ஒரு வாழ்க்கை. அததான் அப்புறம் ஆண்டவர் சொல்றாரு, ஒரு மனுஷன் ஒரு தோட்டத்தை வைத்தான், அந்த தோட்டத்துல ஒரு மரத்தை நட்டான். அந்த மரமானது 1 வருஷமாயும் கனியே இல்லை. பாருங்க, 1 வருஷத்துல ஒருவேளை அந்த மரம் கனி கொடுக்க வேண்டியது, கனி இல்லை. ஏன் சொன்னா, அந்த மரமானது அந்த தரிசனத்துல அந்த மண்ணில் இன்னும் போகவில்லை, கிறிஸ்துவுக்குள்ள. அதனாலதான் கொலோசியர்ல நாம் பார்க்கிறோம், கிறிஸ்துவுக்குள் வேர்வின்றவர்களாய், அவருக்குள் நாட்டப்பட்டவர்களாய், அவருக்குள் கனி கொடுக்கிறவர்களாய் இருக்கணும். அந்த வேர் கிறிஸ்துவுக்குள்ள போகணும். அந்த வேர் எவ்வளவுக்கு எவ்வளவு போகிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு கனி உண்டாகும். இந்த இடத்துல பாருங்க, 1 வருஷம் ஆகியும் கனி இல்லை. 2வது வசனம் சொல்லுகிறது, 3 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ அவள்தான் எஸ்டீம் ஆயிடுச்சு. 1 வருஷம் இல்லை, ஏதோ பார்த்தானுங்க, கிடைக்கல, அப்போ சரி போட்டோம் 1 வருஷம். 2வது வருஷமும் இல்லை. பாருங்க, கனியற்ற வாழ்க்கை. அந்த ஒரு மரத்துக்காக எவ்வளவு செலவிடப்படுகிறது. மண் இருக்கிறது, அதற்கான தண்ணீர் இருக்கிறது, அதற்கான இடம் இருக்கிறது, எல்லாத்தையும் வச்சிருக்கு. ஆனா ஒன்றுமில்லாமல் இருக்கிறது. இன்றைக்கு அநேக சபைகளும் அப்படித்தான். தரிசனம் இருக்கிறது, அழைப்பு இருக்கிறது, இடம் இருக்கிறது, ஆனா ஆத்துமாக்கள் இல்லை. காலியா இருக்கு சபை, ஊழியம் காலியா இருக்கு. ஏன்னா ஆத்துமாக்களால நிரப்பப்படல.
ஆத்துமாக்கள் வரல, 1 வருஷம் ஆயிடுச்சு, அப்படியே தான் இருக்கு. ஏன்னா அதை குறித்த அந்த மரம் யோசிக்கவே இல்லை. இன்னைக்கு அநேக ஊழியர்கள் பாருங்க, 2025 எப்படி இருந்தது, இப்ப எப்படி இருக்க போது யோசிக்கிறதே இல்லை. ஒவ்வொரு நாளையும் அப்படியே இந்த தண்ணி செலவழிப்பாங்க, அந்த மாதிரி போயிட்டு இருக்காங்க. இந்த ஜனவரி மாசம் என்ன செய்ய போறோம், பிப்ரவரி என்ன செய்ய போறோம், நாம் நம்முடைய வாழ்க்கை எப்படி மாற்ற போறோம் பாருங்க. நான் இப்போ சமீபத்தில் ஒரு ஊழியக்காருடைய ஒரு செய்தி ஜான் வெஸ்லி இதோட கேட்டேன். கேட்டுட்டு அவர் என்னன்னா, ஜான் வெஸ்லி 4 மணிக்கு எழுந்து ஜெபம் பண்ணுவாராம். எத்தனை மணிக்கு? அதுவும் அவர் ஜெபம் பண்ணுவார்னா பயங்கரமான குளிர் அங்கெல்லாம் இருக்கும். குளிர்னா, நான் இப்போ போன மாதம் பிரான்ஸ் போயிட்டு வந்தேன் பாருங்க. அந்த குளிரில் ஒரு இடத்துல ஒரு சிஸ்டர் நின்றுட்டு குளிரில் எல்லா ஜனங்கள்லாம் போயிட்டு வந்துன்னு இருக்கான். வெள்ளைக்காரன் போகிறான், அவன் போகிறான், இவன் போகிறான். தமிழில் அடிச்சிருக்கு கைப்பிரதி. குளிர்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பயங்கரமான குளிர், சொட்டர் கிட்டரெல்லாம் போட்டு, நான் என் ஒய்ஃப் எல்லாம் கையில் க்ளவுஸ் எல்லாம் போட்டு, ஒரு சகோதரி ஒரு ஊழியம் செய்கிற ஒரு சிஸ்டர் இந்த குளிரில் கொடுத்துட்ருக்காங்க. காலையில் ஜனங்கள்லாம் போகிறாங்க வராங்க, அந்த ட்ராக் கொடுத்துட்ருக்காங்க. நான் பார்த்தேன், நான் மனைவி கூட ஒரு பிள்ளை ஒருத்தவங்க அப்படி போகும்போது பார்த்தா ட்ராக் கொடுத்துட்ருக்காங்க எல்லாருக்கும். நான் அதை வாங்கி பார்த்தேன் அந்த குளிரில். அப்புறம் படித்து பார்த்தா அது ஒரு சர்ச் இது. அப்புறம் எனக்கு ஆவியானவர் சொன்னார், அவங்களுக்காக கொஞ்சம் ஜெபம் பண்ணுனார். நான் எப்பயுமே பார்த்தீங்கன்னா, எனக்கு ஆண்டவர் உணர்த்தணும், இல்லைன்னா அவங்க சொல்லணும் எனக்காக ஜெபம் பண்ணுங்க. நம்ம ஆட்கள் பார்த்தீங்கன்னா, எந்த கல்யாணத்துக்கு யார் போனாலும் அந்த பொண்ணு மேலே பையன் மேலே கையை வச்சுக்கின்னு ஜெபம் பண்ணிக்கின்னு, நான்லாம் யார், என் சொந்தக்காரங்க கல்யாணத்துக்கே நான் ஜெபம் பண்ண மாட்டேன். எங்கள் அண்ணன் பசங்களாக இருந்தால் கூட எனக்கு ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னால் தான் ஜெபம் பண்ண. யாராக இருந்தாலும் அப்படி தான். நான் என்ன ஜெபம் பண்ணுங்கன்னா ஜெபம் பண்ணுவேன். நம்ம ஆட்கள் அப்படி கிடையாது. இப்படி ஒரு 100 பேர் நின்று இருந்தாலும் இவர் அப்போ தான் நின்றுக்குன்னு அந்த கல்யாண பொண்ணுக்கே கல்யாணத்தை பண்ண மாதிரி ஒரு ஜபத்தை பண்ணிட்டு, ஏன் அவன் சொன்னானா ஜெபம் பண்ணுன்னு சொன்னானா? சொல்லவே இல்லை. கரெக்டாக இல்லையா? நான் கூட பாருங்க, அவர் ஐயா சர்ச்சில் ஒரு மேரேஜ் போயிருந்தேன். போனவுடனே ஜெபம் பண்ணுங்க. அதே மாதிரி இவர் பிரபு சாம் கூட, நான் இன்னைக்கு ஒரு சாப்பிட்லான்னு போனால் கரெக்டாக வாங்க ஜெபம் பண்ணு, இருங்க சாப்பிட்டு இல்லை நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு வாங்கன்னு போயிட்டு அவர் அப்புறம் அந்த இதுக்கு ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். நம்ம ஆட்கள் யாரும் ஜெபம் பண்ணுன்னே சொல்கிறதில்ல. 2 கையை அப்படியே எடுத்து வச்சு அவங்க பொண்டாட்டி கூட வழி விட மாட்டார். அப்படியே நின்றுக்குன்னு கேமராக்காரனுக்கு ஒருத்தன் சொல்கிறான், அவரை ஒன்று இப்படி நிற்க சொல்லுங்கள், இல்லை அப்படி நிற்க சொல்லுங்கள். நான் சொன்னேன், அவர் எப்படியும் நிற்க மாட்டார். ஏன்னா அவர் இப்போ நிற்கிற நிலைமையிலே இல்லை. அவர் நின்னா ஏன் அப்படி பண்ணுறாரு? ஒரு சிலதெல்லாம் நம்மளால சொல்ல முடியல என்னத்துக்கு. அப்போ பாருங்க, ஆவியானவர் சொன்னார், அந்த சிஸ்டருக்கு ஜெபம் பண்ணுன்னு. நான் அப்புறம் ஜெபம் பண்ண பாருங்க, நான் ஒரு நிமிஷம் கூட ஜெபம் பண்ணல. அந்த சிஸ்டர், பாஸ்டர் எங்கள் சர்ச்சுக்கு வாங்க பாஸ்டர். நான் சொல்ல, இல்லைம்மா நான் இந்தியா போகிறேன் பாஸ்டர், எங்கள் சபைக்கு நீங்கள் வந்தால் வாங்கப்பா. நான் ஒன்றும் பெரிய ஜபம்லாம் பண்ணல. பாருங்கள், ஆவியானவர் என்ன சொல்ல நினைச்சாரோ அந்த சிஸ்டருக்கு ஒரே ஒரு 10-15 செகண்டில் ஆண்டவர் சொன்னார் பாருங்க. அந்த சிஸ்டர் இல்லை, நான் எங்கள் பாஸ்டர்கிட்ட சொல்கிறேன் பாஸ்டர், நீங்கள் வாங்க பாஸ்டர், அடுத்த முறை வந்தால் வாங்க பாஸ்டர். நான் அந்த இதை கொடுத்து நோட்டீஸை கொடுத்து, பாஸ்டர் இதை வச்சுக்கோங்க, இதில் எல்லா ஃபோன் நம்பர் இருக்குது, இதுக்கு கூப்பிடுங்க எங்களை. பாருங்க, நான் ஏன் சொல்கிறேன்னா, எனக்கு கூட்டம் வருது கிட்ட வந்து அந்த சிஸ்டர் கூப்பிட்றாங்க, அதெல்லாம் கிடையாது. என்ன சொல்கிறேன், அந்த குளிரில் நின்றுட்டு ஏதாவது ஒரு ஆத்துமாக்கு சுவிசேஷம் அறிவிக்கலாமா? ஏசு நல்லவர்னு போட்டிருக்கு, ஏசுகிட்ட வாங்கன்னு போட்டிருக்கு. உங்கள் பாரம் மாறும், உங்கள் துக்கம் மாறும், உங்கள் கஷ்டம் மாறும். பாருங்க, ஊழியம் செய்கிறோமா நம்ம ஆண்டவருக்காக. பாருங்க, இந்த மரம் 3 வருஷம் ஒன்றுமே இல்லை. தேவனுடைய பிள்ளைகளே, நான் ஒரு இடத்துல போய் ஒரு பாஸ்டிங் ப்ரேயர் ஜெபம் பண்ண போனேன். நான் அதே பிரான்ஸ்ல தான் சொல்றேன். பயங்கரமான குளிர் மத்தியான நேரத்தில் அதை முடிச்சிட்டு பாருங்க, விசுவாசிங்க தான் பாஸ்டம்மா வந்து ஒருத்தர் பாஸ்டம்மா பாஸ்ட், அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த விசுவாசிங்க அந்த ஊர்லலாம் நீங்கள் போய் எல்லாருக்கெல்லாம் கொடுக்க முடியாது. ஆனாலும் சொல்றாங்க, இந்த ஃப்ளாட்ஸ் எல்லாம் நாங்கள் போய் கொடுக்க போறோம் பாஸ்டர். என்ன ஒரு கிறிஸ்துவ மேல ஒரு ஊழிய வாஞ்சை, ஒரு பாரம். பாருங்க, நம்ம தமிழ்நாட்டில் சும்மாவே அவன் எதிர்க்கிறான், இவன் எதிர்க்கிறான், இதிலே செய்யாம போய் எங்க தான் போறாங்கன்னு தெரியல.
இன்னைக்கு ஜனங்க பாருங்க, தேவ பிள்ளை அங்க சபைக்கு ஆள் சேர்க்கறது இல்லைங்க, தேவ ராஜ்யத்துக்கு தேவ பிள்ளைகள் சேர்க்கப்படணும், பாவத்திலிருந்து விடுதலை ஆகணும், குடும்பங்களுக்குள்ள போராட்டங்கள், பிரச்சனைகள், வேதனைகள். இந்த ஜனமெல்லாம் சபையா போறாங்க. பாஸ்டர் சொல்றாரு, எங்கூட ஒருத்தவங்க வாங்க, அம்மா கூட ஒருத்தவங்க போங்க, நீங்க 2 பேர் தனியா போங்க, எல்லாம் பிரிஞ்சு போய் நம்ம செய்வோம். நம்ம ஆட்கள் இங்க பாருங்க, போனா கூட ஒரு 10 பேர் ஒன்னா போய் அந்த ஒரு கையை தட்டி பாட்டு பாடி எல்லாம் இது பண்ணிட்டு வந்துடுறாங்க. நான் ஏன் சொல்றேன், ஊழியம் இனி பாருங்க, ஊழியக்காரனுக்கு மாத்திரம் அல்ல, சபையில் நீங்கெல்லாம் ஊழியக்காரர்கள். என்னைக்கு விசுவாசிகளை எழுப்பாமல் இருக்கிறீர்களோ அன்னைக்கு அந்த சபையில ஒரு மாற்றமே வராது. ஏன் சொல்றேன்னு சொன்னா, இன்றைக்கு கிறிஸ்துவனுடைய சபை இது, அது கனியற்று போய் இருக்கிறது, பலனற்று போய் இருக்கிறது. அழைப்பு இருக்கிறது, தரிசனம் இருக்கிறது, அபிஷேகம் இருக்கிறது, தேவனுடைய வார்த்தை இருக்கிறது, வல்லமை இருக்கிறது, ஆனால் ஒரு கனியும் இல்லை அதுல. வாசிங்க அந்த வசனத்தை மறுபடியும், 7வது வசனம். ஒன்றையும் காணவில்லை. பாருங்க, ஒன்றையும் காணவில்லை. ஒரு ஊழியத்துல ஏதாவது ஒன்று இருக்கணுங்க, ஒண்ணுமே இல்லாத ஒரு ஊழியம் இன்றைக்கு பாருங்க அப்படியே போய். ஏன்னா அது மலட்டு தன்மை உடையது. அந்த மரம் அது மலடு கிடையாது, ஆனா மலட்டு தன்மை உடையது. கனி கொடுக்க வேண்டியது கனி இல்லாமல் இருக்கிறது. இதுலதான் மலடு இருக்கு. அநேக ஊழியங்களிலே மலடு இருக்கிறது. ஏன்னா கனி இல்லை, ஆத்தும அறுவடை இல்லை, ஞானஸ்தானம் இல்லை, ஜனங்க இன்றைக்கு வந்து சபையில நியூ மெம்பர்ஸ் இல்லை, கனி இல்லை. ஏன்னா மலட்டு தன்மை, மலடு. பாருங்க, எபிரேயர் 11:11 சொல்லுகிறது, சாரால் விசுவாசத்தினாலே. வாசிங்க அந்த வசனத்தை, எபிரேயர் 11:11. கற்பம் தரிக்க பலனடைந்து. பாருங்க, தேவன் சொல்லிட்டாரு, தேவனுடைய வாக்கு தத்தம், உன்னில பிள்ளை உண்டாகும், உன்னுடைய சந்ததி உண்டாகும். அப்போ ஒரு விசுவாசம் என்னவென்று சொன்னால், அந்த மலட்டு தன்மையை முறியடிக்க கூடியதாய் இருக்கிறது. அந்த மலட்டு தன்மையை ஒன்றுமில்லாததாய் மாற்றக்கூடியதாய் இருக்கிறது. ஒரு விசுவாசம் என்பது தேவன் மேல இருக்கிற விசுவாசம், தேவனுடைய வார்த்தையின் மேல இருக்கிற விசுவாசம், தேவனுடைய வாக்கு தத்தத்தின் மேல இருக்கிற விசுவாசம். அந்த விசுவாசம் அசைக்கப்படாமல் இருக்கிறது, அந்த விசுவாசம் உறுதியாய் இருக்கிறது. அந்த விசுவாசம் அப்படி இருக்கிறபடினால் அந்த விசுவாசம் தேவனுடைய வாக்கு தத்தத்தின்படி ஒரு குழந்தையை பெற்றெடுக்க தேவன் அங்கு உதவி செய்கிறதை பார்க்கிறோம். அந்த சரீரம் பலனடைகிறதை பார்க்கிறோம். சபைகள் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அந்த மலட்டு தன்மை, சரீரம் செத்தது போல. பாருங்க, அநேக சபைகள் அப்படிதான் இருக்கு. கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்தார், சபைகள் மரித்து போயிருக்கிறது. கிறிஸ்து இன்றைக்கு ஜீவன் உள்ளவராய் இருக்கிறார், சபைகளில் வெளிப்பாடு இல்லை, வெளிச்சம் இல்லை, தேவனுடைய வார்த்தை இல்லை, தேவனுடைய வார்த்தைக்கு ஒரு அங்கீகாரம் இல்லை, எதையோ சொல்லிட்டு இருக்கோம். ஏன் சொன்னா பாருங்க, அன்றைக்கு சாரால் அர்த்த வசனம் வாசிங்க 12. ஆனபடினால் பாருங்க, சரீரம் செத்தவன். இந்த மரம் செத்ததில்லை, இந்த மரத்துக்கு ஜீவன் இருக்கிறது, இந்த மரம் ஜீவன் உள்ள இடத்துல இருக்கிறது. இந்த மரம் இரவும் பகலும் பாருங்க, அந்த இடத்துல நீர்கால்களில் இருக்கிறது, தண்ணீர் இருக்கிறது, அந்த மரத்துக்கு தேவையான எல்லா சூழ்நிலைகளும் இருக்கிறது. மரித்து போகவில்லை, உயிரோடு தான் இருக்கிறது. ஆனா கனி இல்லை. எல்லாம் கொடுக்கப்படுகிறது, அந்த மரத்துக்கு கனி இல்லை. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில கூட பாருங்க, நல்ல உடையை கொடுக்கிறார், சாப்பாடு கொடுக்கிறார், நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். ஆனா நாம் என்ன செய்கிறோம்? ஆண்டவர் பாருங்க ஒவ்வொருத்தரையும் தான் தனித்தனியா தான் விசாரிப்பாரு. நீ என்ன செய்கிறா தேவராஜ்யத்துக்கு, நான் என்ன செய்யறேன்? சபை மக்கள் செய்யறாங்கல்ல, சபை மக்கள் செய்தா அதெல்லாம் அவங்களுடைய அக்கௌண்ட்ல போகும். நம்ம என்ன செய்யறோம்? நம்முடைய ஊழியம் என்ன? நம்ம கொடுக்கப்பட்ட பொறுப்பு என்ன? நம்முடைய அங்கீகாரம் என்ன? பாருங்க, சரீரம் ஆபிரகாமுக்கு சாராளுக்கு செத்ததாய் இருந்தது. செத்து போன ஒரு சரீரத்தில் குழந்தை உண்டாக்க தேவன் வல்லவராய் இருக்கிறார். அதான் வாக்கு தத்தம், அதான் தேவனுடைய விசுவாசம். பாருங்க, வாசிங்க.
ஒருவனாலே பாருங்க, அந்த ஒரே ஒருத்தனால வானத்தின் நட்சத்திரத்தை போல பாருங்க, அந்த ஒரு மரம் கனி கொடுத்தால் அதில் இருக்கிற விதை இன்னும் ஒரு மரத்தை, அந்த விதை இன்னும் 10 மரத்தை, அந்த மரம் இன்னும் 100 மரத்தை, அந்த 100 மரம் இன்னும் 1000 மரத்தை பிறப்பிக்கும். அந்த மரத்துக்கு போடப்பட்ட, அந்த மரத்துக்கு செய்யப்பட்ட, அந்த மரம் இருக்கிற இடத்துல அது கொஞ்சம் ஒரு விதையை கொடுத்தால், ஒரு கனியை கொடுத்தால் அது ஒரு தோப்பையே உருவாக்கலாம், ஒரு பெரிய பண்ணையை உருவாக்கலாம். 1000 பழங்களை உருவாக்குறதில்ல, லட்சக்கணக்கான பழங்களை உருவாக்கலாம். இந்த ஒரு மரம் மூலமா ஒரு பெரிய தோப்பை உண்டாக்க முடியும், ஒரு பெரிய காடையை உண்டாக்க முடியும். ஒரு மனுஷனால் வானத்தின் நட்சத்திரத்தை போல ஒரு திரள் கூட்டத்தை உண்டாக்க தேவனால் முடியும் என்று சொன்னால், ஒரே ஒரு மனுஷனால் உங்களை கொண்டு இந்த தேசத்தை அசைக்க என் தேவன் வல்லவராயிருக்கிறார். உங்கள் பகுதியில் இருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களை கொண்டு வர தேவன் வல்லவராயிருக்கிறார். ஏன் அந்த விதை மறுபடியும் விழணும் மண்ணில்? தனித்திருந்தால் பலன் தராது, அது செத்ததே ஆகில் பெருத்த பலனை தரும், ஒரு பெரிய பலனை உண்டாக்கும். தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய சுயம் சாக வேண்டும். பாருங்க, அந்த ஜான் வெஸ்லி சொன்ன பாரு, 4 மணிக்கு முழங்கால் 1750-55 ஆண்டுகளில் குளிர்னா அப்படி இருக்கும். பாருங்க, நாங்க கூட இப்போ பிரான்ஸ் போனா நான் வீடுகளுக்குள்ள பாத்தீங்கன்னா வாமா இருக்கும், வீடு ஃபுல்லா அந்த ஹீட்டர் மாதிரி இருக்கும், குளிர் தெரியாது. ஆனா அந்த ஹீட்டர் மாத்திரம் இல்லைன்னு சொன்னா பயங்கரமான குளிர், அப்படியே விரைச்சி போயிடும். அதுக்கெல்லாம் இவ்வளோ பெரிய அந்த பிளாங்கெட் மூடணும், அந்த மூடுனாதான் அதுக்குள்ள ஒரு சூடு இருக்கும். ஆனா அதுல ஒரு வார்த்தை ஜான் வெஸ்லி சொல்லும்போது சொல்றாரு, அந்த வாமா 4 மணிக்கு இருந்து அதிலிருந்து வெளியே வந்து அந்த குளிரில் அந்த பச்சை தண்ணி எடுத்து மூஞ்சில தெளிச்சு அவர் ஜெபம் பண்ண உட்காருவார் 2 மணி நேரம். என்னால் படிக்கும்போது, ஏன்னா நான் அந்த குளிரை அனுபவித்தவன், அந்த குளிரெல்லாம் பார்த்தவன். அந்த இடத்துல 4 மணிக்கு ஒரு மனுஷன் எழும்பி ஒரு பச்சை தண்ணியில கை வைக்கிறான்னு சொன்னா அது சாதாரணமான ஒரு விஷயமே அல்ல. கரண்ட் இல்லாத காலங்கள், மின்சாரம் இல்லாத காலங்கள், தேவன் மேல் அத்தனை பெரிய ஒரு பாரம், ஒரு வைராக்கியம். எப்படியாவது ஜனம் விடுதலை ஆகணும், எப்படியாவது கிறிஸ்துவை அறிகிற அறிவு உண்டாகணும், இந்த ஜனம் எப்படியாவது மாறணும், அந்த ஆத்தும பாரம் வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, அந்த ஆத்தும பாரம் வந்தா கனி உண்டாகும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். இந்த ஆத்தும பாரம் வேண்டும். ஆண்டவரே, இந்த ஜனமெல்லாம் அழிஞ்சு போகிறானே, நம்ம யாரையும் சொல்ல வேணாம், அது உருப்படாது, அது உதவாது, அது இப்படிதான் போகும் சொல்ல வேணாம். ஆண்டவர் சொல்றார், எல்லாரை காட்டிலும் நீ நீதிமான் அல்ல. தேவனுடைய பிள்ளைகளை, நாம் யாருக்கு நியாய தீர்ப்பு கொடுக்க வேண்டாம். நம்முடைய சூழ்நிலைகளை பார்ப்போம், நம்மை பார்ப்போம், இந்த வருஷத்துல நம்மை நிதானிப்போம். இந்த வருஷம் எப்படி நாம் கடந்து போகிறோம், எல்லா வருஷத்தை போல அல்ல, இது 3வது வருஷம். கனி தருகிறதா இல்லையா என்று பார்ப்போம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த மரத்துக்கு இவ்வளோ செய்து, இந்த மரம் தேவனுடைய தோட்டத்தில் தேவனோடு கூட இருக்கிறது, இந்த மரத்துக்கு இவ்வளோ செய்து அது இல்லை என்று சொல்லுகிற அந்த வார்த்தைக்கு இருக்கக்கூடாது. ஆண்டவர் அப்படிதான் பாருங்க, அது ஒரு பயனும் இல்லாமல் இருக்கிறது அந்த மரம். வேதத்தில் வாசிக்கிற 7வது வசனத்தை வாசிங்க மறுபடியுமாய். அதற்கு அவன், ஐயா இந்த வருஷம் இருக்கட்டும், கொத்திலும் பாருங்க இடம் கொடுங்க. நம்ம கிறிஸ்து எல்லாம் செய்துட்டாருன்னு நம்ம சும்மா இருக்க கூடாது. கொஞ்சம் உங்களை அர்ப்பணிங்க, ஜெப வாழ்க்கையில் அர்ப்பணிங்க. சோம்பேறித்தனம். நான் பாருங்க, அன்னைக்கு ஜான் வெஸ்லி இது படிச்சுட்டு அதை கேட்டுட்டு காலையில் எப்பயுமே நான் கொஞ்சம் அலாரம் அடிச்சா என் ஒய்ஃபுக்கு கூட தெரியும், இப்படி ஒரு 5 நிமிஷம் திரும்பி படுப்பேன், இப்படி ஒரு 5 நிமிஷம் திருப்பி படுப்பேன். நான் எழுந்திருக்கிறதே மறுபடியும் வாட்சே இன்னொரு ரவுண்டு வந்துடும். அது பார்த்தேன் காலையிலலாம் அதெல்லாம் அடித்த உடனே டப்புன்னு நிறுத்திட்டு போய் பச்சை தண்ணி எடுத்து மூஞ்சில் ஊற்றி
போங்கடா, இதுக்கு மேல வாழ்க்கையாவது ஒன்னாவது. ஒரு மனுஷன் 4 மணிக்கு எழுந்து ஜாம் பண்ணி, என்ன நமக்கு இப்படிப்பட்ட ஒரு தூக்கம்? இது என்ன ஒரு கெட்ட பழக்கம் வாழ்க்கையில? என் ஒய்ஃபுக்கு தெரியும். இப்போ ஒரு 2-3 நாளா நான் அப்படிதான் காலையில எழுந்துடுறது. போ, அந்த அலாரம் அடிச்ச உடனே அப்பயே நிறுத்துறது. அதே எப்போ அடிக்கணும் இப்போ பார்த்துன்னு இருக்கிறேன். இப்போ அடிச்சா நிறுத்திட்டு நேராக பாத்ரூம், தண்ணி சில்லுன்னு இருக்கும். ஹாட் வாட்டர்லாம் ஒரு வாட்டரும் தேவை கிடையாது. ஜான் வெஸ்லி காலத்தை விட இதெல்லாம் அவ்வளோ சில்லுன்னு அருக போகுது. ஊற்றுன்னு மூஞ்சில நல்லா ஊற்றி கையை காலெல்லாம் ஊற்றிட்டு அவ்வளோதான் வந்து டங்ஸில் பேசி. ஏன் நான் சொல்கிறேன்னா, உங்களை உற்சாகப்படுத்து. நான் செய்கிறேன்றதை சொல்லலை, நான் செய்கிறேன்றதை செய்யலை. நம்ம உதறுங்க, அதெல்லாம் தூக்கி போடுங்க. அது விரோதமாய் இருக்கிறது, தேவராஜ்யத்துக்கு தடையாய் இருக்கிறது. அது நமக்கு சுகத்தை கொடுக்கிற மாதிரி இருக்கிறது. இல்ல, தேவ ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, கொஞ்சம் கொத்தி எரு போடுங்க, கொஞ்சம் அது வலிக்கும், அப்படிதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், கொஞ்சம் இடம் கொடுங்க, கொஞ்சம் நம்முடைய எஃபர்ட் போடணும், நம்ம ஏதாவது செய்யணும், வேதத்தை எழுந்து வாசிக்கணும், தியானிக்கணும். ஆண்டவர் என்ன சொல்றாரு இன்றைக்கு, நான் என்ன செய்யணும்? நான் கூட பாருங்க, இந்த புல்பிட்டுக்கு வரும்போது ஒவ்வொரு முறையும், ஆண்டவரே நான் இன்னும் மாறணும், ஆண்டவரே என்னுடைய சுயம் மாறணும், என்னுடைய ஒழுக்கம் மாறணும், ஜபத்துல ஒரு ஒழுக்கம் வேணும், என்னுடைய வாழ்க்கையில ஒழுக்கம் வேணும். எல்லாம் என்ன மாற்றுங்க. யாரையும் நான் ஏமாற்றக்கூடாது, யாருக்கு நான் துன்பமா இருக்கக்கூடாது, ஒருவனே என்ன கட்டவன் சொல்லக்கூடாது. அப்படிப்பட்ட கிறிஸ்துவின் வாழ்க்கை வாழணும். ஆண்டவரே என்னை மாற்ற, என்னை ஒப்பு கொடுக்கிறேன். பாருங்க, அந்த தோட்டக்காரன் கிறிஸ்து சொல்றாரு, இது இருக்கட்டும், இது என்ன பண்ணட்டும், இந்த வருஷம் இருக்கட்டும். ஆண்டவர் சொல்றாரு, நீங்க இருக்கட்டும், நீங்க ஊழியத்துல இருக்கட்டும், நீங்க தேவை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இருக்கட்டும், என் பிள்ளைகள் இருக்கட்டும், இந்த வருஷம் இருக்கட்டும். நான் இன்னும் அவர்களோடு கூட பேசுவேன், அவர்களுக்கான உரத்தை போடுவேன், அவர்களுக்கான தண்ணீரை நான் இன்னும் என்னெல்லாம் அவர்களுக்கு செய்ய வேண்டுமோ என்னால முடிந்ததை நான் செய்வேன். ஆனால் அவர்கள் கனி கொடுப்பார்கள். கிறிஸ்துவுடைய நம்பிக்கை அதுதான். பாருங்க, ஆண்டவர் சொல்றார், இருக்கட்டும், இந்த வருடமும் இருக்கட்டும். ஆண்டவர் சொல்றாரு அடுத்த வசனம் 9வது அதிகாரத்தில், அது கனி கொடுத்தால் சரி. பாருங்க, கனி கொடுக்கிற வாழ்க்கை தான் சரியான ஒரு வாழ்க்கை. சரி, இயேசு சொல்றார், அது கனி கொடுத்தால் சரி, கனி கொடுத்தால் சரியான ஊழியம், கனி கொடுத்தால் சரியான தேவ மனுஷன், கனி கொடுத்தால் சரியான சபை, கனி கொடுத்தால் சரி சரி சரி, எல்லாம் சரியாயிருக்கும். கனி கொடுக்கலனா தான் அது வெட்டப்படும். கனி கொடுக்கிறதுனால் அது சரி என்று அங்கீகரிக்கப்படுகிறது. ஆண்டவர் சொல்லும் போது சொல்றாரு, அது கனி கொடுத்தால் சரி. கனி கொடுத்தா நீங்க சரியா இருக்கிறீங்க, நீங்க அழைத்த அழைப்புல இருக்கிறீங்க, கொடுக்கப்பட்ட தரிசனத்தில் இருக்கிறீங்க, உங்களுடைய ஊழியத்தில் இருக்கிறீங்க. கனி கொடுத்தால் சரி என்று கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், அது கனி கொடுத்தால் சரி. வாசிங்க. கொடாவிட்டால் தான் அது 2வது ஆப்ஷன்ல போறார் ஆண்டவர். அந்த 2வது ஆப்ஷன் வேண்டாம் நமக்கு. நான் கனி கொடுக்கிற ஆண்டவரே, என்னை இன்னும் ஆண்டவரே உடைத்து உருவாக்கி எடுத்து, நான் எதுலலாம் இன்னும் நான் மோல்ட் ஆகல, இன்னும் எதுலலாம் நான் இன்னும் சரிப்படல, இன்னும் எதுலலாம் நான் சீர்படல. பாருங்க, சபையில கூட நான் என்ன சொல்றேன்னா, காலையிலலாம் நமக்கு ஜபம் இருக்கு, 5 மணி சபை ஜபிக்கிறாங்க, எவ்வளோ சபைகள், அதெல்லாம் ரொம்ப நல்லது, அதெல்லாம் மேன்மையானது. உபாச ஜபம் நல்லது. பிரான்ஸ் தேசத்துல நடக்குது உபாச ஜபம். உபாச ஜபம் வந்து ஜபிக்க ஜனங்க வராங்க. நம்ம பாருங்க இங்க விட்டுட்டோம், ஏன்னா நம்மளால முடியல. நமக்கு கேட்டா நமக்கே சுகரு, உத்து பார்த்துட்டே இருக்கு. நமக்கு தான் சொன்னேன், கேட்டா சுகர் வேணாம் போ. நம்ம தான் போட்டு போட்டு உபாசம், நான் போடாதா, போட்டு என்னதான் பண்ண இதுவரை, ஏதாவது ஒரு லிஸ்ட் வச்சுன்னு இருக்கணும்ல. நான் என்ன சொல்றேன், தேவனுடைய பிள்ளைகளே, கனி கொடுத்தால் சரி. ஆண்டவர் இந்த இடத்துல உங்களை சரியான பாதையில நடத்த கொண்டு வரார். இந்த வருஷம் உங்களுடைய ஊழியம் சரியாயிருக்கும்படியா, சரியான பாதையில நடக்கும்படியா கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்காக பெரிய பெரிய அற்புதங்களை ஆண்டவர் செய்ய விரும்புகிறார். தேவன் பெரிய பெரிய ஊழியங்களை செய்ய விரும்புகிறார். 19வது வசனம் வாசிங்க, முடிப்போம். பாருங்க, தோட்டத்திலே போட்டான், அது வளர்ந்து. பாருங்க, நம்முடைய ஊழியம் இப்படிதான் இருக்கணும். அது வளர்ந்து
அது பெரிய மரமாயிற்று. பாருங்க, அது வளர்ந்து பெரியவைகளாயிற்று. சரியான ஊழியம் அது வளரும். சரியான மனுஷன் அவன் வளருவான். சரியாயிருக்கிறவன் ஆசீர்வதிக்கப்படுவான். அது வளரும். எல்லாரும் கண்களை மூடி ஒரு நிமிஷம் எழும்பி நின்று, இந்த 2026 நமக்கு முன்பாக ஒரு சேலஞ்சா இருக்கலாம். தேவனுடைய பிள்ளைகளை ஒரு நிமிஷம் நம்ம எழும்பி நின்று அப்படியே ஜபிப்போம். கொஞ்சம் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணும். கொஞ்சம் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே கர்த்தாவே, எல்லாரும் ஆண்டவர் கொஞ்ச நேரம் இடம் கொடுப்போம். ஆவியானவர் இடம் கொடுப்போம். எதுல நாம் பலவீனமாய் இருக்கிறோம், எதுல நாம் குந்தி குந்தி நடந்து கொண்டிருக்கிறோம், எந்த பகுதியில நாம் இன்னும் மாற்றப்பட வேண்டியவர்களாய் இருக்கிறோம். எல்லாரும் எழும்பி நின்று ஜெபிப்போம். ஹல்லேலூயா. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே எனக்கு உணர்த்து ஆவியானவரே, ஆண்டவரே எனக்கு உணர்த்துங்கப்பா. ஆவியானவர் எனக்கு உணர்த்துங்க. ஆண்டவரே இடம் கொடுக்கிற ஆவியானவரே, என்னை வழி நடத்துங்கப்பா. உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, நான் சுயம் என்று ஓடினது போதும்பா. ஆண்டவரே இந்த நாளிலப்பா, ஆண்டவரே அந்தகார இருளில் இருந்து எங்களை ஆச்சரியமான ஒளியினிடத்துல கொண்டு வந்தீரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே நாங்கள் கனியற்றவர்களாய் இராதபடிக்கு, என்னுடைய வாழ்க்கையில கனியற்றவர்களாய் இராதபடிக்கு என்னுடைய எல்லா சூழ்நிலைகளை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, ஆண்டவரே நாங்கள் யாருக்கு விரோதமாய் எழும்பாதபடிக்கு ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். எந்த பகுதியில் ஆண்டவரே கனி கொடுக்கிறதுக்கு தடையே இருக்க கூடாது ஆண்டவரே, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஒப்பு கொடு. எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். எதெல்லாம் தேவனிடத்தில் வருகிறதற்கு தடையாய் இருக்கிறது, எதெல்லாம் மீறுதலாய் இருக்கிறது, நம்முடைய சூழ்நிலைகளை மாற்ற ஆண்டவர் விரும்புகிறார். ஒப்பு கொடுங்க. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பலப்படுத்துவார். கனி உள்ள ஒரு வாழ்க்கை, ஒரு வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை. அந்த மரமானது பெரிதாய் வளர்ந்தது, அது பெரிதாய் வளர்ந்தது, அது பெரிதாய் வளர்ந்தது போல உங்களுடைய வாழ்க்கையில பெரிய பெரிய மாற்றத்தை ஆண்டவர் உண்டு பண்ண விரும்புகிறார். பெரிய பெரிய ஆசீர்வாதத்தை உண்டு பண்ண விரும்புகிறார். இத்தனை சூழ்நிலைகளிலே நாம் செய்த அநேக காரியங்கள் தடையாய் இருந்தது, அநேகம் தேவனுக்கு பிரியமில்லாமல் இருந்தது. இந்த 2026 ஒரு வெற்றியின் ஆண்டு இது உங்களுக்கு. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், இது ஒரு ஜெயத்தின் ஆண்டு. வெட்கப்பட்டது போதும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். கனியற்றிருந்தது போதும் என்று சொல்லுகிறார். உன்னிலிருந்து அநேகர் கனி கொடுக்கும்படியால் உன்னை தேடி ராஜாக்கள் வருவார்கள். உன்மேல் இருக்கிற அபிஷேகம் அப்படிப்பட்டது. ராஜாக்கள் தேடி வருவார்கள். ராஜாக்களை அபிஷேகம் பண்ணும்படியால் கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். சாதாரணமானவர்கள் அல்ல. நம்மை தேடி ராஜாக்கள் வருவார்கள், ஆலோசனைக்கு வருவார்கள், நம்மை தேடி ஜனங்கள் வருவார்கள். ஆண்டவரே இந்த நாளில் ஆண்டவரே, சபைகளுக்குள் காணப்படுகிற எல்லா குழப்பங்கள் மாறணும்பா. சபைகளுக்குள் ஆண்டவரே பொல்லாத ஆவிகளுக்கு இடமே கிடையாதப்பா. ஆண்டவரே நாங்கள் எழும்பி நிற்கிறோம். இன்றைக்கு எழும்பி நிற்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் எழும்பி நிற்கிறோம். தேவ சேனை எழும்பி நிற்கிறதற்காக நன்றி. சபையை குழப்புகிற, சபைக்குள்ள போராட்டங்களை கொண்டு வருகிற எல்லா பொல்லாத ஆவிகளை, துன்மார்க்க மனுஷர்களை எல்லாம் அகற்றப்படுவதாக ஆண்டவரே, சபை சுத்திகரிக்கப்படும்படியா சபைகளுக்குள்ள தேவ ஆவியானவர் அசைவாடத்தக்கதாக எந்த மனுஷீக ஆவிகள் எல்லாம் மேன்மை பாராட்டுகிறதோ அவைகளெல்லாம் கீழே இயேசுவின் நாமத்தினாலே கீழே தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய ஆவியானவர் அசைவாடுவீராக. ஜலத்தின் மேல் அசைவாடின் ஆவியானவர் எங்களுடைய சபையில் அசைவாடுவீராக. அப்பா, இந்த வேளையில நீர் எங்கள் மேல் அசைவாடுவீராக. ஆண்டவரே, உம்முடைய வல்லமை ஊற்றப்படுவதாக, உம்முடைய அபிஷேகம் ஊற்றப்படுவதாக. ஆண்டவரே, நாங்கள் எழும்பி போய் ஊழியம் செய்யும் போது பெரிய பெரிய அற்புதங்கள், பெரிய பெரிய மாற்றங்கள் உண்டாவதாக. சபைகளிலே காணப்படுகிற எல்லா மலட்டு தன்மைகள் எல்லாம் மாறட்டும்பா ஆண்டவரே. அதே எத்தனை வருடம் ஆயிற்று ஆண்டவரே, இன்னும் ஒரு ஆத்துமா கூட சுவிசேஷம் அறிவிக்காமல் ஆண்டவரே, ஒரு ஆத்துமாவை குறித்த பாரம் இல்லாமல் இருக்கிற மக்கள் எல்லாம் மாறுவார்களாக. சபை மாறட்டும் ஆண்டவரே. சபையில ஒரு பெரிய உயிர்மீச்சு உண்டாகட்டும்பா. வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இந்த வருடத்தில் ஆண்டவரே, ஊழியத்தின் நிமித்தம் ஒரு பாரமும் ஊழியக்காரன் மேல சுமராதபடிக்கு எல்லா பண பிரச்சனைகள் எல்லாம் எடுத்து போடும் ஆண்டவரே. பணங்களை கர்த்தர் அனுப்புவீராக. வானம் திறக்கப்படுவதாக. பெரிய பெரிய நன்மைகள் இறங்கி வருவதாக. எதிர்பார்க்காத பெரிய பெரிய அற்புதங்கள் நடப்பதாக. கொடுக்கக்கூடிய மக்கள் தேடி வருவார்களாக.
ஆண்டவரே, ஒன்று நிமித்தம் ஊழியக்காரன் ஆண்டவரே தங்களுடைய பிள்ளைகள் நிமித்தம் சோர்ந்து விடாதபடிக்கு, ஆண்டவரே பிள்ளைகளுடைய வாழ்க்கையை குறித்து சோர்ந்து விடாதபடிக்கு, ஆண்டவரே வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஒவ்வொருடைய ஊழியங்களுக்காக, ஒவ்வொருடைய மனைவி பிள்ளைகளுக்காக, கணவருக்காக, ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வருடம் ஒரு சமாதானத்தின் வருடமா எங்களை நடத்துங்கப்பா. போன வருடம் எத்தனையோ இருளை கடந்து வந்தோம் ஆண்டவரே, எத்தனையோ போராட்டங்களை கடந்து வந்தோம்ப்பா, எத்தனையோ கண்ணீரை கடந்து வந்தோம், எத்தனையோ நிந்தைகளை கடந்து வந்தோம், எத்தனையோ வெறுமையை கடந்து வந்தோம். இந்த வருடத்தில் ஆண்டவரே கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், பயப்படாதே மகளே, பயப்படாதே ஊழியக்காரனே, கலங்காதே, தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். முதலாவது நீ எழும்பு என்று சொல்லுகிறார். நீ எழும்புனா உன்னுடைய சபை எழும்பும், நீ எழும்புனா உன்னுடைய குடும்பம் எழும்பும் என்று கர்த்தர் சொல்லுகிறான். நாள் அப்படியே எங்களை ஒப்பு கொடுக்கிறான். ஆவியானவரே, உன்னுடைய எல்லா பலவீனங்களை அகற்றி எங்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே. ஒவ்வொரு சபைகளும் ஆண்டவரே இன்னும் ஆத்துமாக்களால் நிரப்பப்படுவதாக. இந்த வருடத்தில் அநேக ஆத்துமாக்கள், புதிய புதிய ஆத்துமாக்கள் சபைக்கு வரும்படியாய் நான் ஜெபிக்கிறேன்ப்பா. ஆண்டவரே, சுவிசேஷம் பரவும்படியா, சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாய் ஆண்டவரே. சுவிசேஷத்தை அறிவிக்காத சபைகள் எல்லாம் மலட்டுத்தன்மை உள்ளதாய் இருக்கிறது. சுவிசேஷத்தை அறிவிக்காத ஊழியக்காரர்கள் எல்லாம் மலட்டுத்தன்மை உள்ளவர்களாய் இருக்கிறார். ஆண்டவரே, அதற்காக தான்ப்பா எங்களை இருளில் இருந்து எடுத்தீர் ஆண்டவரே. ஆண்டவரே, அதற்காக தான் ஆச்சரியமான ஒளியின் இடத்துல கொண்டு வந்தீர் ஆண்டவரே. உம்முடைய புண்ணியங்களை நாங்கள் அறிவிக்க ஆண்டவரே, நாங்கள் அனுபவித்தது போல அநேகர் உம்மை அறிந்து கொள்ள கிருபை செய்யுங்க. எல்லா துதி கன மகிமை உமக்கு ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பிதாவே, ஆமென், ஆமென். உட்கார்ந்து கொள்ளுங்கள்.